சரணடைஞ்சாதான் உயிர் பூத்து குலுங்கும். அதுதான் பகவத்கீதையில இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க, சரணடைங்கன்னு. ஆனா கேள்வி இன்னும் இருக்கு, எப்படி சரணடைகிறதுன்னு? கவலைகள், வேலைகள், கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் எப்படி விட்டுடுறதுன்னு? கஷ்டமா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருங்க. நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப எளிது. ஏன்னா சரணடைகிறதுல முயற்சி எதுவும் இல்லை, பயிற்சி எதுவும் தேவையில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுல இருந்துதான் ஆரம்பிக்கும். கடவுள் என்னன்னு உண்மையிலேயே புரிஞ்சுச்சுன்னா சரணடைகிறது சகஜமா நடக்கும். 9ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அவருடைய தெய்வீக இயல்புல 2 பக்கங்களையும் விளக்குறாரு. ஒளிஞ்சி இருக்கிற பக்கம், வெளிப்பட்டு நிற்கிற பக்கம். 4வது பாடல் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உலகம் முழுவதும் என்னோட மறைஞ்சிருக்கிற வடிவத்தால நிறைஞ்சிருக்கு. அதான் என்னன்னா, நம்மை சுத்தி இருக்கிற எல்லாமே இந்த பார்க்க முடியாத தெய்வீக சக்தியால ஒன்னா இணைஞ்சு நிக்குது. அது எல்லா இடத்தையும் நிறைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம். பிறகு 11வது பாடல்ல கிருஷ்ணர் சொல்றாரு, மூடர்கள் என்னை ஒரு சாதாரண மனுஷனா மட்டும்தான் நினைக்கிறாங்க, என் உயர்ந்த தன்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த பாடல்களிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு தெய்வீக அறிவு அல்லது கடவுள் அல்லது உச்சசக்தி இருக்கு. அது மெதுவா நம்மையும் சேர்த்து எல்லாத்தையும் வழிநடத்திட்டு இருக்கு. ஆனா அது மறைஞ்சிருக்கு, பனிக்கட்டியில மறைஞ்சிருக்கிற தண்ணீர் மாதிரி. இந்த பார்க்க முடியாத சக்திதான் கிருஷ்ணர் சொல்ற அவருடைய மறைஞ்சிருக்கிற வடிவம். போர் வெளியில அர்ஜுனன் பார்க்கிறது அந்த அளவில்லாத சக்தியோட வெளிப்படையான வடிவம். உங்க மூச்சு, உங்க இதய துடிப்பு, நீங்க சாப்பிடுற உணவு, சூரிய வெளிச்சம், காத்து, இதெல்லாம் இயற்கையிலிருந்துதான். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். நம்மளுக்குத்தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்னு நினைப்பு. ஆனா நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான விஷயங்கள் இந்த பிரம்மாண்டமான இயற்கை அமைப்பிலேயே அமைதியா நடந்துட்டு இருக்கு. நம்ம சுதந்திர சிந்தனையும் கூட இயற்கையிலிருந்து தான் வருது. அதற்கும் ஒரு எல்லை இருக்கு. 10வது அத்தியாயம் 8வது வசனத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, நான் எல்லா உயிரினங்களுக்கும் மூல காரணம்னு. அதாவது இந்த இயற்கை அமைப்பே அந்த உயர்ந்த அறிவாற்றிலிருந்து தான் வருது. உண்மையிலேயே நம்மளை விட பல மடங்கு பெரிய சக்தியால நம்ம தூக்கி செல்லப்படுறோம், வளர்க்கப்படுறோம், வழிநடத்தப்படுறோம். அதையே தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லும் அந்த அகந்தை இந்த உண்மையை நம்மள்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கு.